இச்செய்தியை வழங்குபவர் ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ். ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட், நம்பர் 52, தேர்ட் ஃப்ளோர், 3B, ராம் தர்பார், ஸ்டர்லிங் ரோட், நுங்கப்பாக்கம், சென்னை 6,34,000. காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனை வளாகத்தில் 5 அடுக்குமாடிகள் கொண்ட மகப்பேறு நல மருத்துவ பிரிவு செயல்பட்டு வருகிறது. இந்த மருத்துவ பிரிவின் முதல் தளத்தில் கர்ப்பிணி பெண்கள் பகுதி, 2வது தளத்தில் பெண்கள் அறுவை சிகிச்சை மற்றும் விபத்து பகுதி, 3வது தளத்தில் கர்ப்பிணி பெண்கள் அறுவை சிகிச்சை பகுதி, 4வது தளத்தில் பச்சிளம் குழந்தைகள் பராமரிப்பு பகுதி, 5வது தளத்தில் பிரசவத்திற்கு பின்னர் பெண்களுக்கான பராமரிப்பு பகுதி ஆகியவை செயல்பட்டு வருகிறது. இங்கு நாளொன்றிற்கு சராசரியாக 10க்கும் மேற்பட்ட கர்ப்பிணி பெண்களுக்கு பிரசவம் நடைபெறுகிறது. இந்த வளாகத்தில் இயங்கி வரும் 5 பிரிவுகளிலும் சேர்த்து சுமார் 250க்கும் மேற்பட்ட பெண்கள் தங்கி சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் 5வது தளத்தில் செயல்பட்டு வரும் பிரசவத்திற்கு பின்னர் பெண்களுக்கான பராமரிப்பு வார்டில் பிரசவம் ஆன தாய்மார்கள் மற்றும் குடும்ப கட்டுப்பாடு செய்து கொண்ட பெண்கள் என மொத்தம் 96 பெண்கள் தங்களின் பச்சிளம் குழந்தைகளுடன் சிகிச்சை பெற்று வருவதால் சுமார் 50 பெண்களுக்கு மேல் படுக்கைகள் இல்லை என கூறி சுமார் 7 நாட்களுக்கு மேலாக பச்சிளம் குழந்தைகள் வைத்துள்ள தாய்மார்களை பச்சிளம் குழந்தைகளுடன் கீழே படுக்க வைத்த கொடுமை அரங்கேறியுள்ளது தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. 5வது தளத்தில் மிகப்பெரிய 2 அறைகளில் கண்டாமினேஷன் பொருட்கள் எனப்படும் ஃபேன், கட்டில் போன்றவற்றை அடைத்து வைத்துள்ளார்கள். அந்த அறைகளில் சுமார் 50 படுக்கைகள் போடலாம். மகப்பேறு மருத்துவமனை நிர்வாகத்தின் அலட்சிய போக்கின் காரணமாக பிரசவமான பெண்களுக்கு படுக்கை வசதிகளை ஏற்படுத்தி தராமல் பச்சிளம் குழந்தைகளுடன் கீழே படுக்க வைத்த கொடுமை திமுக ஆட்சியில் நடைபெற்றுள்ளது மிகவும் கண்டிக்கத்தக்கது என பிரசவமான பெண்களின் உறவினர்கள் கொந்தளிப்புடன் தெரிவித்தனர். 5 தளம் கொண்ட இந்த மகப்பேறு நலப்பிரிவில் பல அறைகள் வேண்டுமென்றே கிடப்பில் வைக்கப்பட்டுள்ளதால் கர்ப்பிணி பெண்கள், பிரசவமான பெண்கள், குடும்ப கட்டுப்பாடு செய்து கொண்ட பெண்கள் என இளம் தாய்மார்கள் படுக்கைகள் இல்லாததால் பச்சிளம் குழந்தைகளுடன் கொசுக்கடியில் தரையில் படுத்து உறங்கும் அவலம் காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனை வளாகத்தில் மகப்பேறு பிரிவில் ஏற்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. எமது சிறப்பு செய்தியாளர் காஞ்சிபுரத்திலிருந்து ரிப்போர்ட்டர் தினேஷ்.